இப்போ நீங்க Amazon அட்வர்டைஸ்மென்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ ஸ்பான்சர் ப்ராடக்ட், ஸ்பான்சர் டிஸ்ப்ளே, ஸ்பான்சர் பிராண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கனாலே அதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். எதுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் பிளேஸ் பண்றதுன்னு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும். எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்டைசிங் கன்சோலை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பத்தி இன்னுமே கிளியரா பார்க்கறதுக்காக நியூவா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிரியேட் கேம்பெயினை கிளிக் பண்ணோன்னே இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம நிறையவே இந்த ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் தான் கவர் பண்றோம். எக்ஸாம்பிள் இந்த ஸ்பான்சர் பிராண்ட், ஸ்பான்சர் டிஸ்பிளே எல்லாம் நிறையவே ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதை பத்தி பெருசா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல தமிழ்லயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா வீடியோ இல்லை. நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா இதுக்காக ஒரு இன்டெப்த் வீடியோ போடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னே இதுல எப்போது இருக்கிற மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான். ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஆட் குரூப் நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ரேண்டமா 2 ப்ராடக்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல டார்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டார்கெட்டிங்ல நீங்க ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் செலக்ட் பண்ணினாலும் சரி, மேனுவல் டார்கெட்டிங் செலக்ட் பண்ணினாலும் சரி, கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம மேனுவல் கேம்பெயின் செலக்ட் பண்றேன். மேனுவல் கேம்பெயின் செலக்ட் பண்ணோடனே இந்த இடத்துல கீவர்ட் டார்கெட்டிங்ல நிறையவே சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே நேரத்துல ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் செலக்ட் பண்ணாலும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் போட்டு வேற ஒரு பேனல் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா இந்த கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுல மொத்தமா 3 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி இந்த டெப்தா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிட்டிங்னா என்னங்கிற மாதிரி பாத்துருவோம். நம்ம எப்போதுமே ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் சரி, மேனுவல் கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் சரி, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டுக்கு வர ஒரு கிளிக்குமே நம்ம அமேசானுக்கு பே பண்ணுவோம். இப்படிதான் இந்த அமேசான் அட்வர்டைசிங் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் இந்த மேல ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல டிஃபால்ட் பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஃபால்ட் பிட் வந்து 10 rupees இருக்கு. யாராச்சும் அமேசான்ல நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 10 rupees கொடுக்கணும். நமக்கு இது ஆர்டரா கன்வெர்ட் ஆகணும், இல்ல நம்மளோட ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும்னு எந்த வித அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணா மட்டுமே போதும், நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து 10 rupees எடுத்துருவாங்க. இதுதான் இதோட மீனிங். இப்போ இந்த இடத்துல நம்ம 5 rupees கொடுத்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து 5 rupees போகும். ஜஸ்ட் 6 rupees கொடுத்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து 6 rupees போகுங்கிறதா இதோட மீனிங். இதுதான் நம்ம பிட்டிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிட் வேல்யூல நம்ம 6 rupees வரையும் கொடுத்துட்டோம். நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா 6 ரூபா வரையும் நம்ம அமேசானுக்கு கொடுக்கறதா இந்த இடத்துல நம்ம வேல்யூவை என்டர் பண்ணிருக்கோம். இப்போ நம்மள மாதிரியே நிறைய செல்லர்ஸ் என்டர் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நிறைய செல்லர் வந்து 7 rupees, 8 rupees, 9 rupees இல்ல 6 rupeesலயே கூட நிறைய செல்லர்ஸ் என்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ அமேசான்ல ரேண்டமா நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு அமேசான்ல சர்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது. இதுல இது எல்லாமே ஸ்பான்சர் தான். இந்த இடத்துல செகண்ட் ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர் தான். இந்த இடத்துல நாய்ஸ் ப்ரோங்கிற ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர் தான். எதனால அமேசான் இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் காட்டுதுன்னா இவங்க அதிகமான வேல்யூ கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த செல்லர் வந்து நம்மள மாதிரியே ஒரு 6 rupees வரையும் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த செல்லர் வந்து மேக்ஸிமமா 7 rupees வரையும் இந்த பிட் வேல்யூ வச்சிருக்காரு. இந்த 7 rupees கொடுக்கறதுனால இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ உங்களோட ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட்ல ஷோ ஆகணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தடவையும் அமேசான்ல நம்ம மேனுவலா சர்ச் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட்ல காட்டுதாங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு செல்லர் வந்து நம்மளோட பிட் வேல்யூட அதிகமான பிட் வேல்யூ கொடுத்துட்டு அவரோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்ல காட்டுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராசஸை நம்ம மேனுவலா ஒரு தடவையும் பார்த்துட்டு அதோட பிட் வேல்யூ 7 rupees 6 rupees இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிட்டு இருக்கேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு இன்னுமே இன்டெப்தா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸ்டு பிட்டை பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். ஜஸ்ட் இந்த ஃபிக்ஸ்டு பிட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுனா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து எந்த வித சேஞ்சஸுமே நடக்காது. நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை யாரு கிளிக் பண்ணாலுமே நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து 6 rupees வரையும் போய்கிட்டே தான் இருக்கும். இதுல எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஆனா இந்த டைனமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் இந்த டைனமிக் பிட் டவுன் ஒன்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுனா அகைன் நம்ம அமேசான் பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ இந்த டைம் நம்ம வாட்ச்னு மட்டும் அமேசான்ல சர்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். வாட்ச்னு மட்டும் சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய ரிசல்ட் காட்டுது. இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். இல்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். நமக்கு இது எல்லாமே நம்மளோட காம்பீட்டர் ப்ராடக்ட்.
நம்ம இப்போ என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம், மேக்ஸிமமாக ஒரு கிளிக்கு 6 rupees வரையும் கொடுக்குறதா செட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் நம்ம 6 rupees கொடுக்கறதுனால நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் காட்டுது. நம்ம காம்படிட்டர் எல்லாருமே நம்மளோட கம்மியான பிரைசிங் கொடுக்கறதுனால அவங்க ப்ராடக்ட் எல்லாமே செகண்ட்ல காட்டுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம காம்படிட்டர் எல்லாருமே ரொம்பவே கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளிக்கு 6 rupees கொடுக்குறோம். இப்போ இந்த காம்படிட்டர் 2 rupees கொடுக்குறாரு, இவர் 1 rupees தான் கொடுக்குறாரு, இவரும் 1 rupee தான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். நம்ம இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இவரை பீட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 3 rupees கொடுத்தாலே போதும், நம்மளோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்துடும். இப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸசிவா நம்மளோட அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட காம்படிஷனை பேஸ் பண்ணி நம்மளோட பிட் வேல்யூவை கம்மி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸிமமா 6 rupees வச்சிருக்கோம், நம்ம காம்படிட்டர் எல்லாருமே மேக்ஸிமமா 2 rupees தான் வச்சிருக்காங்கன்னா நம்மளோட பிட் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காவே கம்மி பண்ணிடும். இதனால நம்ம எக்ஸசிவா அமேசானுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிக்ஸ்டு பிட்டை கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலா நம்ம டைனமிக் பிட் அப் அண்ட் டவுன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல அப் அண்ட் டவுனை செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அதே சினாரியோவே நம்ம அகைன் எடுத்துப்போம். இதே மாதிரி இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நம்ம காம்படிஷன் எல்லாருமே ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிட் வேல்யூ ரெடியூஸ் பண்றதோட சேர்த்து இப்போ இன்னொரு சினாரியோல நம்ம காம்படிட்டர் எல்லாருமே அதிகமான பிரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம 6 rupees வச்சிருக்கோம், நம்ம காம்படிட்டர் எல்லாருமே 7 rupees, 8 rupees, 9 rupees வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட் 6 rupees இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்டே கிடைக்கல. இப்போ அகைன் ஒரு தடவையும் நம்மளோட பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண வேணாம். இந்த டைனமிக் பிட் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதிகமான காம்படிஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட பிட் வேல்யூவை மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். காம்படிஷனே இல்லைனா நம்மளோட பிட் வேல்யூவை கம்மி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் எந்த அளவு நம்மளோட பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா நம்ம இந்த இடத்துல 6 rupees வரையும் மேக்ஸிமம் பிட் வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, இந்த 6 rupeesல இருந்து 12 rupees வரையும் அதிகபட்சமா நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போகும். அந்த 12 rupeesக்கு மேல போனா கன்சிடர் பண்ணாது, இக்னோர் பண்ணிடும். மேக்ஸிமமா 12 rupees வரையும் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்போ நம்ம 6 rupees கொடுத்துருக்கோம்னா நம்ம காம்படிட்டர் 8 rupees கொடுத்திருந்தாலும் சரி, 9 rupees கொடுத்திருந்தாலும் சரி, அதை விட நான் அதிகமா கொடுக்குறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் தான் மெயின்ங்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகும். இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் சின்ன ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துலாம். ஃபிக்ஸ்டு பிட் நம்ம பிட் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதே வேல்யூவா ஒரு கிளிக்குமே ஸ்பெண்ட் பண்ணும். அதே நேரத்தில் இந்த டைனமிக் பிட் டவுன் என்ன பண்ணும்னா நமக்கு காம்படிஷனே இல்லைன்னா நம்மளோட பிட் வேல்யூ கம்மி பண்ணிடும். நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூல இருந்து 1 rupees கூட இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போ நம்ம 6 rupees பிட் வேல்யூ கொடுத்துருக்கோம்னா 6 rupeesக்கு கம்மியா ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர 1 rupee கூட அதை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாது. இப்போ டைனமிக் பிட் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தோம்னா அதுக்கு மெயின் ஃபோக்கஸே நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு தான். காம்படிஷனே இல்லைன்னா நம்மளோட பிட் வேல்யூ கம்மி பண்ணும். அதிகமான காம்படிஷன் இருக்குன்னா நம்ம கொடுத்துருக்கிற பிட் வேல்யூல இருந்து 100% வரையும் பிரைஸ் ஹைக் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கிறதுக்கே மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு உங்க ப்ராடக்ட் இன்டெக்ஸ் ஆகணும், இல்ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வரணும்னா நீங்க இந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்க அதிகமான ப்ராஃபிட் மேக் பண்ணணும், கம்மி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டைனமிக் பிட் டவுன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுல இருந்து எந்த அளவுக்கு கம்மியா ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணும். அப்படி இல்லாம நீங்க நியூ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க, நிறைய கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உங்க ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் தான் மெயினான ஒன்று அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்டுக்கு டைனமிக் பிட் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அமேசான் அட்வர்டைஸ்மென்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இன்டெப்தா இன்னொரு வீடியோ பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க.